ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த அர்டினோ பற்றின ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். ஸோ அர்டினோ பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த அர்டினோ வந்து நிறைய பேர் யூஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு அர்டினோ பற்றி தெரியும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது ஆப்சல்யூட் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து எம்பெடட் சிஸ்டமில் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு எம்பெடட் சிஸ்டம் வந்து ஒரு ஹாபியாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ அர்டினோன்ற இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஒரு காலேஜ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு ரோபாட்டோ இல்லை வந்து ஒரு சிஸ்டமோ பில்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதனோட இனிஷியல் ப்ரோக்ராமிங் ஓவர் ரேட், ஸோ நீங்களாம் வந்து எந்த சிப் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளாக ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அந்த போர்டு தான் வந்து இந்த ஆர்டினோ. ஸோ இந்த ஆர்டினோன்ற போர்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா யூனோ R4ன்ற மாடல். ஸோ இதனோட இன்னொரு வெர்ஷன், வேர்ல்டு ஃபேமஸ் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனோ R3. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு போர்டு. ஸோ பழைய வருஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் இந்த வீடியோ வந்து ஸ்டில் ரெலவெண்ட் தான். இந்த அர்டினோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இந்த அர்டினோ ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 4 விஷயம் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்டினோ டெவலப்மெண்ட் போர்டு, அது எதை வேணால் இருக்கலாம். ஸோ நான் இந்த கோர்ஸ்க்கு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அர்டினோ R4 வாங்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா R4 பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ R3 இருக்குன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது நல்லது. இல்லை இப்போ நான் ஃபஸ்ட் தான் வாங்க போகிறேன்னா யூ பெட்டர் ஸ்டார்ட் வித் R4. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஆர்டினோ போர்டு. ஸோ செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் அ குட் பிரெட் போர்டு. ஸோ இந்த பிரெட் போர்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரானிக் ப்ரோட்டோடைப் வித்தவுட் சால்ட்ரிங். நீங்கள் சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க இந்த போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸில் இருக்கிற பின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ இந்த சென்டர் பின்ஸ் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக வந்து ஜாயின் ஆகிருக்கும். இந்த பவர் ரைஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சைட்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங். ஸோ இதுவும் வந்து வாங்கி வச்சுங்க. இது பல சைஸஸில் வருது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபுல் சைஸ் வாங்க. இது வந்து ஆஃப் சைஸு. நீங்கள் ஃபுல் சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் அ குட் ரிலையபிள் பேட்ரி ஆர் பவர் சப்ளை. ஸோ நீங்கள் எல்லா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து ஒரு குட் பவர் சப்ளை நீங்கள் தேவை. ஸோ நான் இந்த சினாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து மூவிங் இல்லை ஒரு ரோபாட்டோ இல்லை வந்து ஒரு ட்ரோனோ இந்த மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து பவர் சப்ளை தேவையில்லை. ஸோ அந்த பவர் சப்ளை தான் அந்த இது. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் மூவபிள் இல்லை கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண போகிற சிஸ்டம்னா ஸோ ஒரு அடாப்டர் வாங்கிக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பேட்டரியும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது. நீங்கள் வந்து இந்த மாதிரி லிப்போ பேட்டரியும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 11 வோல்ட்டு. ஸோ தட் நீங்கள் 11 வோல்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 5 வோல்ட்டுக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், பவர் சப்ளை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்டிசி மோட்டரு. ஸோ இப்போ நீங்கள் ட்ரோன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை மோட்டர் ரிலேட்டட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த அவுட்புட் டிவைஸ் இந்த மோட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி இல்லைன்னா யூ நீட் அ டிஸ்பிளே. ஸோ பேசிக்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே, இல்லை நீங்கள் ஓலட் டிஸ்பிளே வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்காக உங்களோட அவுட்புட்டை செக் பண்ண ஒரு டிவைஸ், எதர் அந்த அவுட்புட் டிவைஸ் வந்து ஒரு எதுவும் ஒன்றா இருக்கலாம். எதர் சர்வோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வோ மோட்டராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் மோட்டராகவும் இருக்கலாம், டிசி மோட்டராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்பிளேவாகவும் இருக்கலாம். ஸோ இது மூலமாக தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற திங்ஸை கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை வந்து யூஸருக்கு அவுட்புட் ஷோ பண்ணுமோ, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அவுட்புட் டிவைஸஸ். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ பஞ்ச் ஆஃப் அவுட்புட் டிவைசஸ் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு சர்வோ, ஒரு மோட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே, இது எல்லாமே வந்து நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மோட்டர் ரிலேட்டட் பண்ணும்போது நம்ம மோட்டரில் வந்து எப்படி நம்ம இதனோட ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம
ப்ரோக்ராம் பண்ணி கற்றுப்போம். ஸோ அப்போது மோட்டர் இருந்தால் தான் வந்து நம்ம ஸ்பீடு வந்து கரெக்டாக கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அவுட்புட்டோட டிவைசஸும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சினாரியோவில் நான் மோட்டார் சர்வோவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் சர்வோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து மூவ் பண்ணணும் சம்திங் அப்படின்னா நீங்கள் சர்வோ மோட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்டு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே இஸ் டு பிரிண்ட் அவுட் மெசேஜஸ், இல்லைன்னா வந்து அவுட்புட்டு, இல்லை நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் பண்ணுறீங்கன்னா ஸோ யூசருக்கு வந்து விஷுவலான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்க இது நம்ம ஒரு ஃபோனில் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து இதுவும் நீங்கள் வந்து யூ ஷுட் கெட். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் சம் குட் ஜம்பர் ஒயர்ஸ். ஸோ இந்த ஜம்பர் ஒயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து கடையில் இது வந்து இதுவாக கிடைக்குது. ஸோ இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒயர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மல் ஒயர்ஸுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டு வந்து இருக்கும். நீங்கள் நார்மல் ஒயர்னால் நமக்கு நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், ஆனால் இதில் வந்து சிங்கிள் லெட்டர் இருக்கும். இது பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக எடுக்கவும் ஈஸியாக மறுபடியும் ப்ளேஸ் பண்ணவும் இந்த ஒயர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் எல்லோ, க்ரீன், ரெட் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் கலர் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு பஞ்ச், இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இது. ஸோ பேசிக்காக சில அவுட்புட் டிவைசஸ்ஸு, அப்புறம் வந்து பிரெட் போர்டு, அப்புறம் ஆர்டினோ போர்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைசஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எனி திங். ஸோ நீங்கள் சென்சார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஃபினாமினானையோ இல்லை ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம ப்ரோக்ராம் நம்மளோட ஆர்டினோக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ அதுதான் நம்ம சென்சார்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்சார்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. அனலாக் டைப், டிஜிட்டலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சென்சார்ஸும் இருக்குது. ஸோ இந்த சென்சார்ஸோட வேலை என்னென்னா நீங்கள் அது என்ன சென்சாரோ அந்த சென்சார் வந்து அந்த விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு வந்து டிஜிட்டலாகவோ இல்லை அனலாகவோ வந்து அவுட்புட்டு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணணும்னா அவுட் சைடில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வோல்டேஜ் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 0 டிகிரிஸ்னால் வந்து லெட்ஸ் சே இட் ப்ரொடியூசஸ் 0 வோல்ட். இப்போது 25 டிகிரினா இட் ப்ரொடியூசஸ் 3 வோல்ட். ஸோ 100 டிகிரிஸ்னால் இட் ப்ரொடியூசஸ் 5 வோல்ட். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரியல் வேர்ல்டில் இருக்கிற டெம்பரேச்சரோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இதனோட அவுட்புட்டும் வந்து ப்ரொபோஷனலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட் சென்சார். ஸோ இப்போ லைட் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இப்போது இருட்டாகுதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த எல்டிஆர்னு சொல்கிற லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்னு சொல்கிற அந்த சென்சாரும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கேஸ் சென்சார்ஸ், அப்புறம் மோஷன் சென்சார்ஸ், கொஞ்சம் பார்க்குற நீங்கள் MPU 6050 மாதிரி இருக்கிற மோஷன் சென்சார்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சலரேஷன், ஓரியன்டேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்மார்ட்டான ஃபார்மெட்டில் கொடுக்கும். ஸோ ஸ்மார்ட்டான ஃபார்மெட்னால் ஸோ மோர் தென் டிஜிட்டல் அனலாக்ன்றதை விட ஆக்சுவலாக அந்த டேட்டாவே நமக்கு பாஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ப்ராசஸர் இருக்கும். ஸோ அது வந்து அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரீடபிள் ஃபார்மெட்டாகவே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சென்சார்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்சாரும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ இந்த சென்சார்ஸும் சிலது வந்து யூ ஹேவ் டு பை. எப்படி நம்ம ஆர்டினோ ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன கனெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.